அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆந்திரா வந்து தெலுங்கானாவா உடைஞ்சு போய் ஆந்திராவா பிரிஞ்சு போய் கிடக்கு. இப்ப அவங்களோட நிலப்பகுதி கம்மியானதாக ஃபீல் பண்றாங்க. இந்த வருத்தத்தை போக்குவதற்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விசால ஆந்திராங்கிற ஒரு செயல் திட்டத்தை அவங்க மனசுல வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு நேத்து அவங்களோட செயல் திட்டத்துல இல்ல, முன்னாடி இருந்தே இருந்துச்சு. என்ன கால கொடுமை, அந்த விசால ஆந்திராவுக்கு வந்து தலைநகரம் வந்து சென்னை. அந்த விசால ஆந்திராவுக்கு வந்து பல நிலங்கள் வந்து தமிழகத்துடைய எல்லையை வச்சிருப்பாங்க. நீங்க விசால ஆந்திரான்னு சும்மா கூகுள்ல தேடினீங்கன்னா கூட மேப் ஒன்று வரும். அதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி தமிழ்நாடு அவங்க வளைச்சு போட்டிருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த தமிழ்நாட்டு பகுதிகள் எல்லாம் ஆந்திராவில இருந்து வந்து நிலம் வாங்குற எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஒரு செயல் திட்டத்தோட செயல்படுறாங்க. அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, நம்ம திருவண்ணாமலைக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவே பேசியிருப்போம். அங்க தெலுங்கர்கள் வந்து அளவுக்கு அதிகமா குடியேறிக்கிட்டு இருக்காங்க, அதை நாங்க கவனிக்கிறோம் அப்படின்ட்டு. அதே போல வந்து ஓசூர் இந்த பகுதி எல்லாத்தையுமே அவங்க வட்டம் போட்டு, கிருஷ்ணகிரி இது எல்லாத்தையுமே வட்டம் போட்டு இதெல்லாம் ஆந்திராவோட எப்படியாவது இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு. இந்த இதை வந்து நம்ம ஒருபோதும் ஏற்க முடியாது. இப்ப அதுக்கு ஒரு அடித்தளம் போடக்கூடிய வேலையைத்தான் தமிழ்நாட்டிலையும் தனது ஒரு கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். தமிழ்நாட்டுல வந்து ஒரு தனக்குன்னு ஒரு பிரதிநிதி, இந்த கட்சிக்குன்னு ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு, தெலுங்கர்கள் வாக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு அரசியல் செய்வதற்கு ஒரு வேலை இருக்கு. நம்ம சேனல்ல இன்னொரு முக்கியமான வீடியோ இருக்கு, நம்ம கண்டிப்பா அதை போடுறோம். தமிழ் குடிகள் இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோம். அது எடுக்கப்படும் பொழுது தமிழ் தேசிய பார்வையில எப்படி அவர்களை பதிவு செய்யணுங்கிறதுக்கு ஒரு முழுமையான ஒரு விளக்கம் தான் நம்ம கொடுப்போம். அது நீங்க பார்த்துட்டு அது மூலமா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த விசால ஆந்திர செயல் திட்டத்துல இது எல்லாமே உள்ள வரும். அப்ப நீங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தீங்கன்னாலும் உங்களையும் சேர்த்து அவங்க தெலுங்கர்களாக கணக்கு காமிச்சு அவங்க வந்து இதெல்லாம் எங்களோட பூர்வீக மண் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க தயாராகத்தான் இருக்கிறார்கள். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடைய ஒரு அரசியல் முகமாகத்தான் பவன் கல்யாண் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகுது. ஓகே, ஆனா நீங்க சொல்ற அந்த ஐடியா வந்து ரொம்ப ஸ்கேரியா இருக்கு, கோவமாவும் வருது, எமோஷனலா. ஆனா ஃபார் ஃபெச்டா இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுச்சு ஸ்டேட்னு, ஒரு ஸ்டேட்டை உடைக்க முடியும். பட் ஏற்கனவே ஸ்டேட் கிட்ட இருந்து